இன்றைய முக்கிய செய்திகள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் பனைமரத்தில் கல் இறக்கிய விவகாரத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா என்பவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தின் தேசிய தலைவர் MA ஸ்டாலின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கிராமத்திலே விவசாயி ஒருவர் காவல்துறையினால் சுடப்பட்டு இருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியதாய் நாங்கள் கருதுகிறோம். சர்வதேச மனித உரிமை கழகம் இதை கண்டிக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த காவல்துறையினரை தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படியாய் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு தகுந்த விசாரணை நடத்தும்படியாய் இந்த சர்வதேச மனித உரிமை கழகம் பரிந்துரை பண்ணுகிறது. நன்றி, வணக்கம். ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த தமிழகத்தை சேர்ந்த 312 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரவேற்றார். ஈரான் நாட்டில் நடந்து வரும் போர் சூழலில் சிக்கியிருந்த தமிழகத்தை சேர்ந்த 312 பேரை மீட்க வெளியுறவுத்துறை முயற்சி செய்த நிலையில் நேற்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். தாயகம் திரும்பியவர்களை செய்தியாளர்கள் சந்தித்த போது தண்ணீர் மல்க உணர்ச்சி பூர்வமாக பேட்டியளித்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. தாயகம் திரும்பிய மக்களை சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகம் நேஷனல் சேர்மன் MA ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்ற மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெற்றோர் வருவதற்கு முன்பே காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு பெற்றோர் கண்டனம் தெரிவித்து விளக்கம் கோரியுள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் தகவல் தெரிவிக்காததிலும் அவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதற்கு சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகம் நேஷனல் சேர்மன் MA ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்.